வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. ரோமர் 8:6 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். மாம்ச சிந்தை மரணம், மாம்சத்தினுடைய சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ, ஆவியினுடைய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும், ஜீவனும் சமாதானமுமாம். கர்த்தருடைய வேதத்துல முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிற, ஒரு மனுஷனுடைய ஆவிக்கு மரணத்தை தோற்றுவிக்க கூடியது எது அப்படின்னா நம்முடைய மாம்சத்திலே வரக்கூடிய சிந்தை. இந்த மாம்சத்தில் வரக்கூடிய சிந்தை உன் ஆவிக்கு மரணத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் மெய்யாகவே அறியப்படாத ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேர் அதை பற்றி யோசிச்சு கூட பார்க்கறது இல்லை. ஒரு ஊழியத்தை அவங்க செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் மாம்ச பிரகாரமாய் சிந்திக்க ஆரம்பிச்சிடாங்க. ஏதாச்சும் ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் மாம்ச பிரகாரமாய் அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடாங்க. என்னுடைய செய்தியில் கூட நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஆரம்ப நாட்களில் நாங்கள் ராமநாதபுரத்தை மையமாக வைத்து ஊழியங்கள் செய்த அந்த ஆரம்ப காலம், இப்போ பக்கத்து ஊராகிய பரமக்குடி என்கிற இடத்துல ஒரு முழுரவு ஜெபத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருந்தோம். ஒரு முறை நாங்கள் ஒரு திருமண மண்டபத்தில் வச்சு ஏறக்குறைய 2000 பேருக்கும் அதிகமான மக்கள் அந்த ஆன்லைன் பேருக்கு கடந்து வருவாங்க. ஒரு முறை அந்த மண்டபத்தினுடைய ஓனர் எங்களை அழைத்தார். ஒவ்வொரு மாதத்தில் முன்னால் தான் நாங்கள் போய் புக் பண்ணுகிறது வழக்கம். புக் பண்ணுறதுக்காக நாங்கள் கடந்து போனோம். கடந்து போகக்கூடிய இடத்துல அந்த மண்டபத்தினுடைய ஓனர் சொன்னார், தம்பி இனி இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஆன்லைன் பேருக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டார். இந்த காரியத்தை கொடுக்க முடியாது, மண்டபத்தை கொடுக்கக்கூடாது. எங்கள் ஓனர் சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, மத வழிபாட்டுக்குரிய காரியத்துக்கோ அரசியல் அமைப்புக்குரிய காரியத்துக்கோ இந்த மண்டபத்துக்கு கொடுக்கக்கூடாது, திருமணத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு மண்டபத்தை நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதை போல் ஒரு பெரிய ஒரு மண்டபம் அந்த ஊரில் வேறு எங்கேயும் கிடையாது. உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியல. என்னுடைய சகோதரனோடு கூட நான் தொடர்பு கொண்டு கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி மண்டபத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டேன். சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்றாலும் கூட நான் என்ன செய்தேன் பாருங்கள், என் கூட வந்திருக்கக்கூடிய சில சகோதரர்களை அழைத்து கொண்டு போய் இந்த மண்டபம் இல்லாட்டி பரவாயில்ல, வேற எங்கேயாச்சும் மண்டபம் இருக்கிறதா என்று சொல்லி அலசி ஆராய்ந்து பார்க்கலாம் சொல்லி ஒவ்வொரு மண்டபத்தையும் போய் விசாரிக்கும்படிக்காக கடந்து போகணும். ஒவ்வொரு மண்டபத்தையும் விசாரித்து பார்த்து அந்த மண்டபம் இந்த மண்டபம் எல்லாத்தையும் போய் பார்த்து பேசி புக் பண்ணுறதுக்குரிய காரியத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. நேராக அண்ணன்கிட்ட வந்து நான் சொன்னேன், அண்ணன் அந்த மண்டபம் இல்லாட்டி பரவாயில்ல, வேறு ஒரு மண்டபத்தை பார்த்தோம், அதில் வந்து ஒரு 500 பேர்லேருந்து 1000 பேர் வரைக்கும் உட்காரலாம். இந்த மண்டபம் 2000 பேர் உட்காரக்கூடிய ஒரு மண்டபம், ஆனால் அது ஒரு 1000 பேர் உட்காரலாம். ஆனால் இந்த கூட்டத்தை நம்ம வந்து நடத்தாமல் இருந்துடக்கூடாது. ஒரு முறை நம்ம நிறுத்திட்டோம்னா திரும்ப நம்ம ஆரம்பிக்கிறது கஷ்டம். என்னுடைய சகோதரன் மீண்டும் ஒரு வார்த்தை சொன்னால், ஏன் பதற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போவோம். இல்லைன்னே இந்த மாதத்தில் வந்து நோட்டீஸ்லாம் பிரிண்ட் பண்ணியாச்சு, எல்லா காரியத்திலும் நம்ம ஏற்பாடு செஞ்சாச்சு, இந்த ஒரு மாதம் நம்ம விட்டுட்டோம்னா வரக்கூடிய மக்கள் வராமல் போயிடுவாங்க. என்னுடைய சகோதரன் சொன்னார், பேசாமல் அமைதியாயிரு, கர்த்தராகிய தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ண வேண்டும், அதன் பின்பு நாம் அதனுடைய தன்மைகளை வாய்க்க பண்ணுவோம் என்று சொல்லி பேசாமல் விட்டுட்டாங்க. அடித்த போஸ்டர் 2000க்கும் அதிகமான போஸ்டர் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, நோட்டீஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, எல்லா காரியம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. பேசாமல் போய் ஜோமனை போயிட்டாங்க. எனக்கெல்லாம் வைத்திருச்சல் தாங்கவே முடியல. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்து என்னுடைய சகோதரன் சொன்னார், கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், இவ்வளோ நாள் பரமக்குடி பகுதியில் போய் ஊழியத்தை நடத்தணும், இப்போ ராமநாதபுரத்திலேயே ஒரு மண்டபத்தை தருகிறேன் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார்னு சொன்னார். அவ்வளோ நாள் இங்கிருந்து அங்கே போய் நீங்கள் நடத்துறீங்க, இந்த உள்ளூரில் ஒரு பெரிய ஒரு இடத்தை உனக்காக ஆயத்தப்படுத்திருக்க, அதனால தான் அந்த இடத்தை நான் நடத்தேன் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். நானாக முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது உண்டான என்ன நடந்திருக்கும் பாருங்க. கர்த்தர் இங்கு வாக்கு பண்ணி வைத்திருக்கக்கூடிய காரியங்களை பெற்றிருக்க முடியாது. இப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தர் நம்முடைய வழிகளை அடைத்தால் அதை நீ திறக்க பிரயாசப்படாதே. கர்த்தர் ஒரு வாசலை அடைத்தால் நீயா முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி அந்த ஒரு காரியத்தை மோதி உடைச்சிட்டு அந்த இடத்துக்குள்ள நான் கட்டாயம் போய்த்தான் ஆக வேண்டும் என்று நீ வந்து யோசிக்காத. மாம்சத்திலே பண்ணக்கூடிய யோசனைகள் எல்லாம் தவறானவைகள், மாம்சத்திலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தப்பானவைகள். ஆண்டவராகிய தேவன் எல்லா காரியத்தையும் அதினதன் காலத்தில் நேர்த்தியான விதத்திலே நம்மோடு கூட பேசக்கூடியவராய் விளங்குகின்றார். அவர்தான் எல்லா விதமான காரியங்களையும் உருவாக்கக்கூடியவர். அவர் எதை நமக்கு வலியுறுத்தி பேசுகிறார், எதை நமக்கு சொல்லுகிறார், இதை போய் செய், இதை ஒரு காரியத்தை செய்யாத, இது செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரமாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் போக விடாமல் தடுக்கிறது உண்டாமல் நின்று போகாத. ஆண்டவராகிய தேவன் வேண்டாம்னு சொன்னார், இல்ல ஆண்டவர் அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, போகாத. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஏதாகிலும் ஒரு தடையை உருவாக்குகிறது உண்டானால் அப்போஸ்தலர் நடபடிகளை நல்ல ஒரு வாக்கியத்தை படிக்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால சில தீவுகளுக்கு அவங்க போய் ஊழியம் பார்க்கும்படிக்காக கடந்து போகும்படி அவர்கள் ஆலோசனை பண்ணி அந்த தீவுகளை நோக்கி கடந்து போகிறதற்காக எத்தனைப்படும் பொழுது ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாமல் தடுத்தார். வசனத்தில் போட்டிருக்கும். அந்த தடையை அவர்கள் உணர ஆரம்பித்த உடனே பின்பு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில முயற்சியை பண்ணல.
அப்ப மாம்சத்திலே வரக்கூடிய சிந்தனை உன் ஆவியை கெடுக்கக்கூடிய, உன்னோடு கூட இருந்து உன் ஆவியை மெய்யாகவே சாவுக்கு இனமான காரியமாக உருவாக்கக்கூடிய வல்லமையான பொருள் என்பதை முதல் காரியம் புரிந்து கொள். எந்த ஒரு காரியமாக ஒரு மனிதன் கர்த்தருடைய கரங்களில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால், இனி கர்த்தர் உன்னை விலை கிரயமாக வாங்கி இருக்கிறது உண்டானால், இனி நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல. உன்னை குறித்து எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார். உன்னுடைய தலை முடி எல்லாவற்றையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவராக தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. அவருக்கு தெரியும் எதை வாழ வைக்க முடியும். அவருக்கு தெரியும் எதை வெட்டி வீழ்த்த வேண்டும். அவருக்கு தெரியும் எந்த வழியை திறக்க வேண்டும். அவருக்கு தெரியும் எந்த வழியை அடைக்க வேண்டும். எல்லா காரியத்தையும் அவரை பார்த்துக் கொள்வார். நீ ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையை முயற்சியின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால், மாம்சீக ரீதியாக முயற்சி பண்ணக்கூடிய எல்லா விதமான காரியமும் மெய்யாகவே பழுதுள்ளதாய் மாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். ஆவியானவர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல் மாம்சத்திலே முயற்சி பண்ணி அந்த சிம்சோன் என்கிற மனிதன் எழுந்து போனான். இப்பொழுதும் போல நான், எப்போதும் போல நான் புறப்பட்டு போவேன் என்று எழுந்து போனான். நடந்த காரியத்தை பாருங்க. ஆவியானவர் விலகி போனது தெரியல. ஆவியானவர் விலகி போனதை அறியாத சிம்சோன் எப்போதும் போல உதறி போட்டுக் கொண்டு போவேன் என்று போன பொழுது பெலிஸ்திய ஜனங்களால் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டான். அவனை கொண்டு போய் எல்லா விதமான ஜனங்களுக்கு முன்பதாக கண்களை பிடுங்கி மாவரைக்கும்படிக்காக கொண்டு போய் வைக்க துவங்கினார்கள். அப்ப மாம்சத்தின்படி செய்யக்கூடிய முயற்சிகள் அற்ப பிரயோஜனமானது. முதல் காரியம் புரிஞ்சுக்கங்க. உங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு எல்லா விஷயத்தையும் பார்க்க தெரியும். உங்க பிள்ளைகளை பத்தி தெரியும், உங்களுடைய கணவனை பத்தி தெரியும், உங்களுடைய வீட்டை பத்தி தெரியும், மனைவி பத்தி தெரியும், வருங்காலங்களை பற்றி தெரியும். எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கக்கூடிய கர்த்தருக்கு தெரியும். எந்த காலத்தில் எதை கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு தெரியும். அதற்கு முன்பதாக, காலத்திற்கு முன்பதாக எதையும் குறித்து நீ ஆராய்ந்து பாராத, யோசித்து பார்க்காத. எல்லா விஷயங்களையும் ஆண்டவராக தேவன் தம்முடைய ஆதிரத்திலே தீர்மானித்து வைத்திருக்கின்றார். அந்த தீர்மானத்தின் விவரத்தை உங்களாலும் என்னாலும் அழித்து ஒழிக்க கூட முடிகிறது இல்லை. அவர் எதை எழுதியிருக்கிறார் அதான் நடக்க போகிறது. அவர் எழுதாத ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்லுகின்றார், மாம்சீகமான முயற்சியை முதல் காரியம் அப்புறமாக்குங்கள்.